நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் உழைப்பால் உயர்ந்தவர், மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து படிப்படியாக உயர்ந்து இன்று உங்கள் முன் நின்று கொண்டு உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இரு கரங்களை கூப்பி இதோ நிற்கின்ற திரு எஸ் பழனிசாமி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். திருக்கோவிலூர் தொகுதியிலே எஸ் பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இங்கே இந்த பழனிசாமி வெற்றி பெற்றால் சென்னையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது அவசியமானது, தமிழ்நாட்டிற்கு தேவை. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மோசடி திமுக, 420 திமுக, திருட்டு திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ளசாராயம் விற்கின்ற திமுக, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுக, குழந்தைகளை கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுக, விவசாயிகளுக்கு எதிரான திமுக, நெசவாளர்களுக்கு எதிரான திமுக, இந்த கொடுங்கோல் திமுகவை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் பழனிசாமி அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல், பாட்டாளிகளுக்கு மிக முக்கியமான தேர்தல், விவசாயிகளுக்கு முக்கியமான தேர்தல், நெசவாளர்களுக்கு முக்கியமான தேர்தல், எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுக்கு முக்கியமான தேர்தல். இங்க இருக்கின்ற தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை பெற்றோர்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களுடைய பாதங்களை தொட்டு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள். இவர்களுக்கு ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாது, ஆள தெரியாதவர்கள் இவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள். இவர்களை அகற்ற வேண்டும். முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? நீங்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சரா? ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை தன் நாட்டில் உள்ள பெண்களை பாதுகாப்பதுதான் முதலமைச்சருடைய முதல் கடமை. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க எல்லாம் முதலமைச்சரா? எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தை வன்கொடுமை செய்து அந்த 2.5 வயது குழந்தையை மானபங்கம் செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்த கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்கத்தின், திமுகவின் இளைஞர் சங்கத்தின் செயலாளர் கடந்த மாதம் மதுராந்தகம் பகுதியிலே 14 வயது குழந்தையை
கஞ்சா அடித்து 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், கெடுத்து விட்டார்கள். கடந்த மாதம் திருநெல்வேலியிலே 12வது படிக்கின்ற ஒரு பெண் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து வெறித்தனமாக கொலை செய்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியிலே 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் படித்து வீட்டுக்கு செல்கின்ற குழந்தையை கொடூரமான முறையிலே வெறித்தனமான முறையிலே கெடுத்து நாசப்படுத்திய இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் கேட்பதெல்லாம் தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சி, சாராயம் விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். இது காலத்தின் கட்டாயம், அவசியமானது. அந்த ஆளுகம்தான் எனக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்.